வணக்கம், நான் உங்கள் மேகா சுந்தர் மீடியா சேனலிலிருந்து. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா கீழடி அகழ்வாராய்ச்சி தளங்கள் தொல்லியல் துறை அருங்காட்சியகம். அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இங்கே எப்படி வர்றதுன்னா, நம்ம மாட்டுத்தாவணி அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டி கோயிலுக்கு போகிற பஸ்ஸு, அதாவது முதுகுளத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா 20 ரூபா தான் டிக்கெட்டு. நம்ம கீழடின்னு சொன்னிங்கன்னா இங்கேயே இறக்கி விட்ருவாங்க, மெயின் ரோட்டில் இறக்கி விட்ருவாங்க. உள்ளேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும், 1 கிலோமீட்டர் வரும். கீழடி அகழ்வாராய்ச்சியம், கீழடி மியூசியம் 1 கிலோமீட்டர் ஆகும். இங்கேருந்து நம்ம நடந்து போகணும். வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா திருப்புவனம் கீழடி சோதனைச்சாவடி, சிவகங்கை மாவட்டம். ஆமாம், ரோடு கொஞ்சம் கவனம் பார்த்து கிராஸ் பண்ணணும். பாருங்கள், பஸ் வருதான்னு பாருங்கள். இந்த பக்கம் ஏதோ வண்டி வருது. டூலர் தானே. வா வா வா. இல்லைங்களே, 18 சித்தர்கள் கோயில் கீழடி அப்படியே தெரியுறேண்ணா. சித்தர்கள். ஆமாம், நீங்களே இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் திருக்கோவில் கீழடி. கீழடி ஊராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஊராட்சி ஒன்றியம் கீழடி ஊராட்சி குறுங்காடுகள் திட்டம். கீழடி மியூசியம் 1/2 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. 1/2 கிலோமீட்டர் தான். கீழடி அருங்காட்சியகம், கீழடி மியூசியம் 0.5 கிலோமீட்டர். அகழ்வாராய்ச்சி தளம்.
ஜல்லிக்கட்டு அருங்காட்சியகம் செல்லும் வழி. எப்படிங்க நிற்கிறேன் தெரியுதாங்க? இந்த எப்படிங்க தெரியுதுங்க? அப்படியே கீழே இங்கே நிற்கிறேன் தெரியுதான்னு பார்ப்போம். போகலாம். அருங்காட்சியகம் செல்லும் வழி. எருவு மாடெல்லாம் இல்லையா? ஆ எருவு மாடு. எருமை மாடெல்லாம் இல்லையோ? இங்கே அந்த கீழடியில் எடுக்கிற மண்ணு தான் இங்கே வருது. ஜமுனா சர்க்கஸும் இங்கே போட்டிருக்காங்க. ஜமுனா சர்க்கஸ். ஆமாம். போயிட்டு போவோம். 18 சித்தர்கள் 18 சித்தர்கள் கட்டியிருக்கு மாடு. ஜல்லிக்கட்டு கருப்பணசுவாமி கோவில், அர்ஜுனலிங்கேஸ்வரர். இது 18 சித்தர்கள் இங்கே இருக்குமா? ஐயனார் கோவில். அப்படி எப்படிங்க? ஐயனார் கோவில். போடுங்க தெரியுதா? ஐயனா இருந்தா இங்கே இந்த ஐயனா இருக்காங்க. இது ஒரு கருப்பையா. கருப்பையா கருப்பையா சுவாமி கருப்பையா. திருப்புங்க. தொப்பியை வேற எனக்கு கொடுத்துட்டியான். கருப்பையா போட்டோம்.
சரி. பதினெட்டு சித்தர்கள் கீழடி, அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பதினெட்டு சித்தர்கள். நீ 18 சித்தர்களையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். 14 சித்தர்களையும் தனி எடுக்கலாம். என்ன வாய்ஸ் மட்டும் கொடு. வாங்க நீங்கள் வாங்க இந்த அக்கா வரட்டும். திண்டுக்கல்லா? கீழடி 18 சித்தர்கள் ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள் திருக்கோவில் அமைந்துள்ள இந்த ஊர் வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள வாணிப நகரமான பழைய மதுரையாகும். முன்னாள் குந்தி தேவி சதுர்வேத மங்கலம் என்றும் பின்பு கீழடி என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வூரில் கோவில் அமைய குந்தி தேவி மற்றும் பஞ்சபாண்டவர்களுடன் எண்ணிலடங்கும் சித்தர்களும் வாழ்ந்தும் வந்து சென்றுள்ளார்கள். இக்கோவிலின் மூலவர் அகத்தியர் மற்றும் நடராஜர் 6வது சபையாக காட்சியளிக்கிறார். அகத்திய சபை. ஊர் கீழடி, மாவட்டம் சிவகங்கை, மாநிலம் தமிழ்நாடு. ஊரின் புராணப் பெயர் பெருமனூர் குந்திதேவி சதுர்வேத மங்கலம், கிரீடபுரம், கீழடி. வரலாறு தொன்மை சுமார் 5000 வருடத்திற்கு முற்பட்ட வாணிப நகரம். தலவிருச்சம் பார்த்திங்கன்னா மருத மரம். சிறப்பு பார்த்திங்கன்னா உலகத்தில் 18 சித்தர்களுக்கு தனித்தனி கருவறையாக ஒரே இடத்தில் சித்தர்களுக்கென்று தனி கோவிலாக அமைப்பெற்றது சிறப்பு. மருத மரம், இந்த மரம் தான் மருத மரம். அப்படியே கீழே படி. நம்ம 18 சித்தர்கள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். கடம்ப மரம், மருத மரம் வந்து இப்போ உள்ள மதுரை தான் கடம்ப. இது மருதவனம். மருதவனம் சொல்லுவானே. சொல்லுங்கள். வாய்ஸ் மட்டும் எடுத்து இது சாமி பார்த்து சொல்லுங்கள். பேசுவேன். சொல்லுங்கள். அப்படியே பேசுங்க. வணக்கம். இது வந்து சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உள்ள 18 சித்தர் கோவிலில் இங்கே இவங்க இருக்கிறாங்க. இந்த கீழடி 18 சித்தர் கோயிலில் என்ன சிறப்புன்னு நான் சொல்கிறேன். 18 சித்தர் கோயில் வந்து இங்கே 18 சித்தர்களை வந்து ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். நம்ம நட்சத்திரம், நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம குழந்தைகள் எதுன்னு பார்த்து அந்த சித்தரை நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டு வணங்குறது சிறப்பான விஷயம். இங்கே வந்து பொது வழிபாடுனா பூசாரி, ஐயர் இந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. காசிக்கு அடுத்ததாக இங்கே சிலைகளை தொட்டு வழிபடலாம். விபூதி நீங்களே எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு திருமண நாள் வருது, பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வருதுன்னா அன்றைக்கி நீங்கள் இங்கே வந்து உங்கள் நட்சத்திரத்துக்குரிய சித்தருக்கு உங்கள் கையாலே ஒரு அபிஷேகம் பண்ணலாம். ஒரு மாலை வாங்கி போகலாம், வஸ்திரமாக ஒரு துணி வாங்கி கட்டலாம், ஒரு ஸ்வீட் வாங்கி வைக்கலாம். அதற்கு இந்த கோயிலில் வந்து முழு அனுமதி. இங்கே சுதந்திர வழிபாடு. இங்கே எப்படி 18 சித்தர்கள் ஆலயம் அமைஞ்சிச்சுன்னா ராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் இந்த கீழடின்ற ஊர் நெருங்கிய தொடர்பு இருக்குது.
நெருங்கிய தொடர்பு இருக்குது. மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் குந்தி தேவியும் ஒரு வருஷம் அந்நியாவாசம் இருந்த இடங்கள் இந்த இடங்கள் பூரா. அவங்க வந்து டெய்லி சிவ வழிபாடு பண்ணணுன்றக்காண்டி அர்ஜுனர் வந்து அவர் கையாலே பிரதிஷ்டை பண்ண சிவன் சுயம்புவாக இருக்கும். அவர் பேரே அர்ஜுன லிங்கேஸ்வரர். அந்த அர்ஜுன லிங்கேஸ்வரர் தரிசிக்கத்தான் இங்கே 18 சித்தர்கள் வர வழியில் பார்த்தோங்க. வர வழியில் பார்த்துருப்பீங்க. அந்த அர்ஜுன லிங்கேஸ்வரர் தரிசிக்கத்தான் இங்கே 18 சித்தர்கள் வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து அவங்களோட தவ இருந்தனால இங்கே நம்ம 18 பேருக்கு ஆலயமாக எழுப்பி மக்களோட பயன்பாட்டிற்காக கொண்டு வந்திருக்கோம். ராமாயணத்தில் ராமர் சீதையும் 14 ஆண்டு வனவாசம் போகும்போது கொஞ்ச நாள் இங்கே இருந்திருக்காங்க. இங்கே இருந்ததுக்கு சாட்சியாகத்தான் ராமர் சீதை கோயில் கிராமத்து கோயிலாக பராமரிச்சுட்டு வர்றாங்க. இங்கிருந்து தான் ராவணன் சீதையை கவர்ந்து சென்றதாக கூறப்படுகிறதற்கு. அதற்கு சீதையை மீட்டுட்டு வந்ததுக்கு சேது சமுத்திரம் பாலம் கட்டினாங்க. அந்த பாலத்திலேருந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு கல் கிடச்சிச்சு. அதையும் மக்களுக்கு பயன்பாட்டிற்காக கொண்டு வந்திருக்கோம். இங்கே வந்து இது வந்து வந்து மருதவன காடாக இருந்துச்சு. தலை விருட்சமே மருத மரமாக தான் இருக்குது இன்னமும். இங்கே வந்து கட்டுமானத்திலேருந்து இந்த நாள் வரைமே இங்கே கருட பகவானோட தரிசனம் கிடைக்கும். அதுதான் இங்கே உள்ள சிறப்பான விஷயமே. இங்கே வந்து அகத்தியரும் நடராஜ பெருமாள் தான் மூலவராக இருக்காங்க. அவங்ககிட்ட பிரசாதமாக மிட்டாய் இருக்கும், எலுமிச்சம்பளம், விபூதி கவர் இருக்கும். பொதுமக்கள் நீங்களே தீபாரதனை பார்த்துக்கிட்டு நீங்களே அதை வந்து எடுத்துக்கலாம். சுதந்திரமாக இங்கே வழிபடலாம். எப்பயுமே வரும்போது விநாயகரை சுற்றி கும்பிட்டு மூலவருக்கு போகிறது நல்லது. நாங்களே ரெடி பண்ணுற பஞ்சகவிய விளக்கு. பஞ்சகவிய விளக்குனா பசுமாட்டோட சாணம், பால், தயிர் இருக்குது. ஒரு பசுமாட்டில் அனைத்து தெய்வங்களுமே குடியிருக்கனால அதோட மூலப்பொருளை தயாரிக்கனால இந்த விளக்கை வந்து சித்தர்கள் விளக்குன்னு என்று சொல்லுவாங்க. இந்த விளக்கை வந்து உங்கள் நட்சத்திரத்துக்குரிய சித்தருக்கு ஏற்றி 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணி உங்களுக்கு உங்கள் தேவை, உங்கள் வேண்டுதல், உங்கள் கோரிக்கைகளை அவர் காலடியில் சமர்ப்பணம் பண்ண போயிடலாம். வீட்டுக்கும் 48 நாள், அதாவது ஏதாவது ஒரு கோரிக்கை, இப்போ பிள்ளைகளோட படிப்பு, கல்வி சம்மந்தம், குழந்தை பாக்கியம், திருமணம், இது மாதிரி சம்மந்தமாக 48 நாள் தடை இல்லாமல் இந்த விளக்கை ஏற்றினோம்னா கண்டிப்பாக நிறைவேறும். தடை வரக்கூடாது. 48 நாள் தொடர்ந்து ஏற்றினோம்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும். நன்றி, வணக்கம். இங்கே கீழடின்றது வந்து சிவகங்கை மாவட்டமாக இருந்தாலும் மதுரைக்கு அருகில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. பஸ் வசதி இருக்குது. மாட்டுத்தாவணியிலேருந்து பஸ் வசதி இருக்குது. மக்கள் அனைவரும் வந்து நன்றி. நன்றிங்கம்மா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சுதந்திர வழிபாடு இங்கே பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு நம்ம கோயிலுக்கு போனீங்கன்னா ஆகம விதிப்படிப்படி நம்ம சுவாமியை வந்து தொடக்கூடாது, பூசாரிக்கு தான் தொட்டு வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனிச்சிறப்பு. இப்போ நம்மளே வந்து சித்தர்களை நம்மளே வழிபாடு பண்ணலாம். என்ன காரணம்னா நம்ம இங்கே வரணும் அப்படின்னா அவங்களோட அனுமதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே உள்ள வந்தீங்கன்னா இந்த விநாயகர்களிருந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு தெய்வங்களாம் நம்ம பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி அங்கே பாலாம்பிகை அம்மன். அடுத்து பார்த்திங்கன்னா திருமூலர். இவர் ஜீவசமாதி பார்த்திங்கன்னா திருவாடுதுறை, மாதம் புரட்டாசி, நட்சத்திரம் அவிட்டம். அடுத்த ஜீவசமாதி பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, மாதம் ஆடி, நட்சத்திரம் விசாகம், குதம்பை சித்தர். அடுத்து பார்த்திங்கன்னா கமலமுனி. ஜீவசமாதி திருவாரூர், மாதம் வைகாசி, நட்சத்திரம் பூசம்.
மச்சமுனி ஜீவசமாதி திருப்பரங்குன்றம், மாதம் ஆடி, ரோகிணி நட்சத்திரம். திருப்பரங்குன்றம் பார்த்திங்கன்னா மலை மேலே மச்சமுனி சித்தர் இருக்கார். அடுத்த ஜீவசமாதி பார்த்திங்கன்னா திருப்பதி, மாதம் சித்திரை, நட்சத்திரம் உத்திராடம், கொங்கணர். அடுத்த ஜீவசமாதி ஸ்ரீரங்கம், மாதம் ஆவணி, நட்சத்திரம் மிருகசீரிடம், சட்டைநாதர். அடுத்த ஜீவசமாதி வடக்கு பொய்கையூர், கார்த்திகை மாதம், ஆயுள்யம், கோரக்கர். அடுத்த ஜீவசமாதி பழனி, மாதம் வைகாசி, நட்சத்திரம் பரணி, போகர். பாலாம்பிகை வாழைத்தாய் அம்பிகையின் பல வடிவங்களில் நாம் வழிபடுகின்றோம். அனைத்து அம்பிகையின் மொத்த உருவமே பாலாம்பிகை. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எண்ணிலடங்கா சித்தர்கள், ரிஷிகள், மகான்கள் எல்லோரும் குருவாக வணங்கிய பெண் தெய்வமாகும். மும்மூர்த்திகளும் மூத்தவள் குபேரன் வழிபட்ட தெய்வமே பாலாம்பிகை. இவர்களை பற்றிடாத சித்தர்கள் கிடையாது. அஷ்டமா சித்திகளை பெற காரணமாக இருந்த தெய்வமானவள்.